வணக்கம் நண்பர்களே. இந்த தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கட்சி காணாம போகுது அல்லது இரண்டாக உடைந்து மெல்ல மெல்ல அது கரைந்து போகும் அப்படின்னு எல்லா பத்திரிகையாளர்களும் அதே போல அரசியல் விமர்சகர்களும் தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அது அதிமுக. அவங்க நினைச்சது என்னன்னா, இந்த தேர்தல் முடிவுகளில் திமுகவுக்கு சாதகமாக தேர்தல் முடிவு வந்துடும், மு.க.ஸ்டாலின் முதல்வர் பதவி ஏற்பார், மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தோல்வியை தழுவுவார், அது அதிமுகவில் மிகப்பெரிய எதிர்ப்பலைகளை உருவாக்கும், அவரது தலைமை பறிக்கப்படும் அல்லது அவர் தலைமை பொறுப்பிலிருந்து நீக்கப்படுவார். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பாஜக அந்த கட்சிக்காரர்களை உள்ளே இழுக்கும் அல்லது அந்த பாஜக உள்ளே புகுந்து அந்த கட்சியை காலி பண்ணும். அந்த இடத்துல பாஜக உட்காரும், பாஜக இரண்டாவது பெரிய கட்சியாக வரும். அப்படித்தான் ஒரு பேச்சுக்கள் இருந்தது. தாவேக்காங்கிற ஒரு கட்சி ஜெயிக்கணும் அல்லது அந்த கட்சி இவ்வளவு பெரிய இடங்கள்ல இவ்வளவு தொகுதிகளை பெறும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. ஓரிருவரை தவிர, அதாவது தாவேக்காவுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்களை தவிர, அதே போல இப்போ ஆக்சிஸ் மை இந்தியா போல் நடத்தினாங்களே அந்த மாதிரியானவர்களை தவிர மீது யாருமே இப்படிப்பட்ட தேர்தல் முடிவு வரும் அப்படின்னு கணிக்கல. அதனால அதிமுகவுக்கு ஒரு பெரிய கண்டம் இருக்கு. ஸ்டாலின் ஜெயிச்சிருவாரு, ஆனா அதிமுக தோற்ற பிறகு அந்த கட்சி இரண்டாக உடையும், அது பாஜக உட்காரும் அப்படின்னு பார்த்தாங்க. ஆனா தேர்தல் முடிவுகள் வேற மாதிரி ஆயிடுச்சு. பாஜக இருக்கிற இடமே தெரியாம போயிடுச்சு. இப்ப பாஜகவோட பி டீம் தான் விஜய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா விஜய் தொடர்ச்சியாக மதசார்பற்ற அந்த சக்திகளை ஒன்னா தன்னுடைய கூட்டணிக்குள்ள வர வச்சு அவர்கள் ஆதரவில் ஆட்சியை இங்க அமைச்சிருக்கிறத பார்த்து, இல்லை நம்ம தப்பா கணிச்சிட்டோமோ, இது பாஜகவோட திட்டம் இல்லையோ அப்படின்னு இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா அதிமுகவில் ஏற்பட்டிருக்கிற நிலைமை அதுதான் மிகுந்த கவலைக்குரியதாக பார்க்கப்படுகிறது. அதிமுக என்பது ஒரு சாதாரண கட்சி அல்ல, ஒரு மக்கள் இயக்கமாக, ஒரு மிகப்பெரிய கட்சியாக, இந்திய அளவில் மிகப்பெரிய கட்சியாக பார்க்கப்பட்ட ஒரு இயக்கம். அதுவும் எம்ஜிஆர், ஜெயலலிதா அப்படின்ற மக்கள் தலைவர்களால் மிகப்பெரிய அளவுக்கு இந்திய அளவில் எடுத்து செல்லப்பட்ட ஒரு இயக்கம். அது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வந்த பிறகு தொடர்ச்சியாக தோல்விகளை மட்டுமே சந்திச்சிருக்கு. திமுக அப்புறம் விஜயே சொன்ன மாதிரி அது 10 தோல்வி பழனிசாமி அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவருடைய தொடர் தோல்விகள் அவங்களுக்கு அவங்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கிடுச்சு. இப்போ 11வது தோல்வியா இந்த சட்டமன்ற தேர்தல் அமைஞ்சிருச்சு. இப்போ இந்த தோல்வியை எப்படியாவது வெற்றியா மாற்றி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் அவங்க இருக்காங்க. எப்படி தோல்வியை போய் வெற்றியா மாற்ற முடியும் அப்படின்னா, இந்த தேர்தலில் அவங்க அப்படி ஒன்றும் அடியோடு சிதஞ்சி போகிற அளவுக்கு எம்எல்ஏக்களே இல்லாமல், அது எந்த தொகுதியிலும் வெல்லாமல் அல்லது போதிய வாக்குகள் பெறாமல் ரொம்ப கேவலமா ஒன்றும் தோத்து போயிடல. அவர்களுக்கும் கிட்டத்தட்ட 47 எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு இருக்காங்க. கூட்டணி கட்சியோட சேர்த்த 53 எம்எல்ஏக்கள் அவங்க சைட்லயும் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணிக்கு அத்தனை எம்எல்ஏக்கள் கிடைச்சிட்டாங்க. இதை வச்சுட்டு நம்ம ஆட்சி அமைக்க முடியுமா அப்படின்னு அவங்க ஒரு முயற்சியை எடுத்தாங்க. அதாவது அறுதி பெரும்பான்மை விஜய்க்கு இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே 3வது இடத்தில் இருக்கிற இந்த அதிமுகவை ஆட்சி கட்டிலில் உட்கார வச்சிட முடியுமா அப்படின்னு ஒரு கணக்குகள் எல்லாம் போட்டு பார்த்தாங்க. ஒரு குறுக்கு வழியை யோசிச்சாங்க. ஆனால் அந்த குறுக்கு வழிக்கு மு.க.ஸ்டாலின் ஆதரவு இல்லாம போயிடுச்சு. மாறாக மு.க.ஸ்டாலின் தன் கூட்டணி கட்சிகளை எல்லாம் விஜய் பக்கம் அனுப்பி அவங்களுக்கு ஆதரவு தர வச்சார். காரணம், அதிமுக இருப்பது மதவாத பாஜக அணியில. ஸோ மதச்சார்பற்ற முற்போக்கு சக்தின்னு சொல்லி தானே இவங்க வாக்கு கேட்டு தேர்தல் எண்ணினாங்க. இவங்களுக்கு விழுந்த வாக்குகள் எல்லாம் மத சார்பற்ற சக்திகளுக்காக விழுந்த வாக்குகள் தானே. இப்ப இவங்க போயிட்டு அதிமுக ஆதரிச்சா, இந்த அதிமுகங்கிறது இப்போதும் பாஜக கூட்டணியில் இருக்கு, பாஜக கூட ரொம்ப இணக்கமாக இருக்காங்க. இப்போதும் அமித்ஷா, மோடி இவர்களுடைய டாமினேஷன் தான் அதிமுக இருக்கு அப்படின்னும் போது அவர்களை எப்படி ஆதரிக்க முடியும்? அது நேரடியாக பாஜகவை ஆதரிப்பதற்கு சமம் தானே. அதனால பரவாயில்ல, இப்போ விஜயும் பாஜகவை எதிர்த்து தான் அரசியல் பண்ணாப்புல, பாஜகவுக்கு எதிராக தான் வாக்கு கேட்டாரு. வெளிப்படையாக பாஜக ஒரு விமர்சைக்கல, எந்த இடத்துலையுமே மோடி, அமித்ஷா பேரை சொல்லலை, பாஜகன்ற பேரை சொல்லலை, மற்றும் பலர் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் சேர்த்தாப்புல. ஆனாலும்
எதிர்ப்பு கொள்கை எதிரியாக பாஜகவை வச்சிருக்கிறதால நீங்க இந்த ஆட்சி வந்து அமையிட்டோம், மக்கள் ஆட்சி இருக்கணும், கவர்னர் ஆட்சி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திமுக விஜய்க்கு ஆதரவாக தனது கூட்டணி கட்சி எம்எல்ஏக்களையே அனுப்பி வச்சுட்டாங்க. அதாவது 6-8 எம்எல்ஏக்கள் கூட்டணி கட்சி, அதாவது திமுக கூட்டணியில் இருக்கிற 8 எம்எல்ஏக்கள் வந்து போயிட்டாங்க. அதுக்கு முன்னே வந்து காங்கிரஸ் பிச்சுக்கிட்டு போய் அங்கே சேர்ந்துருச்சு. ஸோ விஜய் வந்து ஆட்சி கட்டில் உட்காந்துட்டார். இப்போ அங்கே அதிமுக அணியில் என்னன்னா, ஒன்று நம்ம இந்த குறுக்கு வழியை பயன்படுத்தியாவது வந்து நம்ம ஆட்சிக்கு வந்துருக்கணும். அப்படி இல்லைன்னா முதல்ல வந்து விஜய் யார்கிட்ட பேரம் பேசினாரு? இப்போ இவங்கெல்லாம் வந்து விஜய் மதசார்பற்ற சக்தி தானே அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்கல்ல, அவர் அப்படியே அதுலேயும் சரியான ஒரு நிலைப்பாடு எடுக்கல, அதுலேயும் வந்து அவர் தூய சக்தியா இல்லை. முதல்ல அவர் பேரம் பேசுறது யார் கூடன்னா அதிமுக கூட தான் அப்படிங்கிறது வந்து வெளிப்படையாகவே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அதிமுக கட்சியில் புதிதாக இணைந்து எம்எல்ஏவான லாட்ரி மார்ட்டின் மனைவி லீமா ரோஸ் அவங்களே கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, அங்கே ரிசல்ட் வந்துக்கிட்டு இருக்கு, தேர்தல் ரிசல்ட் அன்னைக்கு முடிவுகள் வர வர தாவேக்காவுக்கு கூடுதல் இடங்கள் வந்துச்சு, அதிக இடங்கள் கிடைச்சிருச்சு. அதுக்கடுத்து எடப்பாடி பழனிசாமிக்கும் திமுகவுக்குமே வந்து இழுபறியாக போயிட்டு இருக்கு. அந்த டைமில் அந்த லீமா ரோஸ் வெற்றியின் விளிம்பில் நிற்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, தாவேக்கா எங்களோட பேசிக்கிட்டு இருக்கு. சரி, சொல்ல நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொல்லியிருப்போம், எடப்பாடி பழனிசாமி இதை சொல்லலை. லீமா ரோஸ் நேற்று வந்து அந்த பெண் கேண்டிடேட்டு எம்எல்ஏ இப்போ அவங்க சொல்கிறாங்க தாவேக்கா கூட பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது ஆதரவு மூலமாக எடுக்கப்பட்ட மூவ், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ முதல்ல வந்து இவங்க அதிமுக கூட பேரம் பேசுகிறாங்க, பேரம் படியலை. ஏன்னா அவங்க வச்ச டிமாண்ட் அதிகம். குறிப்பாக வந்து எடப்பாடி முதலமைச்சர் ஆகணும், விஜய் துணை முதலமைச்சர் ஆகணும். அதுக்காக வந்து விஜய் இடம் கொடுப்பார். அதுக்கு விஜயனுடைய அந்த முதலமைச்சரை பதவியேற்றதுலேருந்து இன்னைக்கு சட்டமன்றத்தில் விஜய் உட்கார்ந்துருக்கிற அந்த அந்த ஆக்டிவிட்டிஸ் மொத்தத்தையும் பார்த்தவங்க யோசிச்சு பாருங்க, எடப்பாடி முதல்வர் அவர் ஏற்றுக்குவார? ஸோ இந்த நிபந்தனையின் காரணமாக வந்து விஜய் அந்த டீலை வந்து அப்படியே கட் பண்ணிட்டாப்ல. இதுதான் வந்து முதல்ல நடந்த பேரம். அதன் பிறகு அப்படியே கட் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்தால் மதசார்பற்ற சக்திகள் எல்லாம் வந்து எனக்கு ஆதரவு தரணும் அப்படின்னு கேட்டதுனால இது இப்படி போயிடுச்சு. அவங்களும் வந்து பதவி ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ அவரது அமைச்சரவையில் 9 அமைச்சர்கள் இருக்காங்க. அந்த 9 பேரும் அந்த தாவேக்கா கட்சியை சேர்ந்தவங்க தான். வேற இப்போ காங்கிரஸ் ஆதரவு அளிச்சது, காங்கிரஸுக்கு என்ன எத்தனை இடம் எத்தனை அமைச்சர் பதவி அது எதையும் இன்னும் சொல்லலை. ஏன்னா அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்படும், அது இன்னும் ஓரிரு தினங்கள் அது பற்றி அறிவிப்பு வரும். அப்படி விரிவாக்கம் செய்யும் போது நம்ம எப்படியாவது வந்து அந்த அமைச்சரவைக்குள்ள போயிட்டோம்னா இந்த தோல்வியிலிருந்து வந்து அதிமுகவை தற்காத்து கொள்ளலாம் அப்படின்னு வந்து அதிமுகவை சேர்ந்த ஒரு பிரிவு எம்எல்ஏக்கள் நம்புறாங்க. அதனுடைய விளைவு இந்த சட்டமன்ற கட்சி, அதாவது கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக ஒருத்தரை தேர்வு பண்ணல. இப்போ எடப்பாடி பழனிசாமி தான் தலைவர். ஆனால் அவரை வந்து நீக்கிட்டு அதற்கு பதில் வேறு யாரையாவது வந்து தலைவராக்கலாம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தொடர்ச்சியாக தோல்விகள் தான். அதுக்கு பதில் எஸ்பி வேலுமணி அல்லது சிவி சண்முகம் இப்படி யாரையாவது ஒருத்தரை வந்து புது தலைவராக ஆக்கிடலாம். அப்படி ஆக்கின பிறகு வந்து எடப்பாடி பழனிசாமி ஒத்து வரலன்னா கட்சியை வந்து வெர்டிகல் ஸ்பிளிட்ன்றல இரண்டாக பிளந்து அல்லது 3/2 பங்கு பேராக பிரிந்து விஜய்க்கு ஆதரவு தந்து அவரை அமைச்சரவையில் வந்து நம்ம இடம் பெறலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு திட்டமாக இருக்கு. விஜய் வந்து இப்போ அதிமுக கிட்ட அவர் ஆதரவு கேட்கல. ஏன்னா போதிய ஆதரவு இருக்கு. 118ங்கிறது 120ஆவே இருக்கு. தேவைப்பட்ட பிரேமலதா விஜயகாந்த் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ 121 கூட மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து இப்போ அவசியம் இல்லை அப்படின்னு வந்து அவர் நினைக்கிறார். ஆனால் இந்த ஆட்சி வந்து வலுவாக தொடரணும். அறுதி பெரும்பான்மைக்கு மேலே வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பலத்தோடு வந்து சட்டசபையில் இருக்கணும் அப்படின்னா இந்த 35 எம்எல்ஏக்கள் அதிமுகவிலிருந்து தனியாக பிரிஞ்சு போய் ஒரு தனி அணியாக இயங்குவது அப்படின்னு ஒரு முடிவில் இருக்காங்க. அப்படி ஒருவேளை அப்படி வந்துட்டாங்கன்னா சட்டமன்றத்தில் அவங்களுக்கு அதிமுகவினுடைய இரண்டாவது, அதாவது அதிமுக 1 அதிமுக 2 அப்படிங்கிற மாதிரியான ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்படும். அப்படி கிடைச்ச பிறகு அந்த எம்எல்ஏக்கள் வெளியில இருந்தோ அல்லது அமைச்சரவைக்குள்ள இருந்தோ சப்போர்ட் பண்ணலாம். அவங்களுக்கு இப்போ அமைச்சரவைக்குள்ள போனா தான் நம்ம வென்றதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அதே போல கட்சி உயிர்ப்போடு இருக்கும். இல்லைன்னா கட்சிக்காரங்களாம் சோர்ந்து போயிடுவாங்க.
கட்சிக்காரர்கள் மாற்று கட்சியில் திமுகவிலோ தாவகாவிலோ போய் சேருவதற்கு நம்மளே ஒரு வாய்ப்பு கொடுத்துடக்கூடாது. கட்சி கரைஞ்சு போயிடும். எல்லாரும் சொன்ன மாதிரியே இந்த அதிமுக காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்படி ஒரு நிலை வரக்கூடாதுன்னா நம்ம இப்போவே வந்து இந்த அமைச்சரவையில் இடம் பிடித்து அந்த ஆட்சியின் பலன்களை அனுபவிக்கணும். எதுக்கு வந்து அவங்க அமைச்சரவையில் இடம் பிடிக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க அப்படின்னா, தொடர்ச்சியாக வந்து ஒரு 10 ஆண்டு காலம் பதவியிலோ அல்லது எந்த அதிகாரத்திலும் இல்லாமல் போனால் கட்சிக்காரன் எப்படி வந்து வேலை செய்வான்? அது அதிமுக மாதிரி கட்சிகள்லாம் ஒரு 5 வருஷம் உட்கார்ந்தா கூட அடுத்த 5 வருஷத்தில் அதிகாரத்துக்கு வந்துடுவாங்க, நல்லா சம்பாதிச்சிருவாங்க. அப்போ அந்த சம்பாதிக்கிற வாய்ப்புங்கிறது இல்லைன்னா எப்படி வந்து அவங்க உற்சாகமாக வேலை பார்ப்பாங்க? அதனால் நம்ம ஆட்சியில் போய் ஒரே ஒரு 2 அமைச்சர் பதவி கிடைச்சா கூட அதை வச்சுக்கிட்டு வந்து நம்ம சர்வைவ் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு கணக்கு அவங்களுக்கு இருக்குது. ஆனால் 2 அமைச்சரோட திருப்தி ஆகிறவங்க கிடையாது. அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 35 பேரோடு வந்துடுறோம், உங்கள் ஆட்சிக்கு ஃபுல்லாக 5 வருஷம் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், சட்டசபைக்குள்ளே வந்து எந்த வகையில் உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் இந்த ஆட்சியின் ஒரு அங்கமாக நாங்கள் இருக்கோம், ஆனால் எங்களுக்கு 9 அமைச்சர்கள் பதவி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறதா ஒரு தகவல் வந்து வெளியே வந்துட்டு இருக்கு. அதிமுகவின் அதிருப்தி பிரிவுக்கு 9 அமைச்சர் பதவி கொடுத்தா இந்த 35 பேரும் வேலுமணி தலைமையிலோ CV சண்முகம் தலைமையிலோ இங்கே தாவேக ஆட்சிக்கு அவங்க ஆதரவு அளிப்பாங்க. அப்போ ஏற்கனவே போய் உள்ளே உட்காந்துட்டு இருக்கிற காங்கிரஸ் என்ன பண்ணும்? காங்கிரஸ் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு தான் போய் உள்ள உட்காந்துருக்கு. விஜய் வேற பிரதர் ராகுல் காந்தின்னு புது சொந்தம் கொண்டாடி இருக்காரு. அவரை வந்து அந்த பிரதர் வந்து ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக புன்னகை செஞ்சுட்டு போயிருக்காரு, செல்ஃபி எடுத்து போட்டு போயிருக்காரு. அப்போ அந்த பிரதர் என்ன பண்ணுவார், என்ன முடிவு எடுப்பார்? அந்த கேள்விகள்லாம் இருக்கு இல்லையா? இது அதிகாரப்பூர்வமான செய்தி இல்லை, ஆனால் பெரிய அளவுக்கு பேசப்படுகிற ஒரு செய்தியாக இருக்குது. இந்த பிளவுங்கிறது உறுதியாக இருக்குது. அதிமுகவில் பிளவுங்கிறது உறுதியாக இருக்குது. அப்படி பிளவுபடுகிற அந்த எம்எல்ஏக்கள் விஜய்க்கு ஆதரவு அளிக்க தயாராக இருக்காங்க. அதை விஜய் ஏற்று போகிறா, அந்த டீலுக்கு வந்து விஜய் ஒப்புதல் தெரிவிப்பாரா அப்படிங்கிறதெல்லாம் வந்து 2ஆம் மட்ட கேள்வி. ஆனால் அதிமுகங்கிறது 2ஆக பிளவுபடுது. அது சட்டமன்றத்தில் எப்படி செயல்பட போகுது? எடப்பாடி பழனிசாமி இதை எப்படி எதிர்கொள்ள போறார்? ஏன்னா இன்னைக்கு சட்டமன்றத்துக்கு அவர் பதவியேற்க வர்றாரு. அவருடன் சேர்ந்து பதவியேற்க வந்தது எத்தனை பேர்னா 5 பேர் மட்டும்தான். மொத்தம் 47 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அதில் எடப்பாடியோட சேர்த்து 6 பேர் மட்டும்தான் தனியாக நிற்கிறாங்க. மீதி அத்தனை பேர் வந்து ஓரணியில் நிற்கிறாங்க. இப்படி ஓரணியில் பிளவுபட்டு நிற்கிறாங்களே, அதில் முதல் அந்த பிளவுபட்ட அணியில் முதலில் இடம்பெற்றது யார் தெரியுமா? CV சண்முகம், வேலுமணிக்கு அடுத்து ஆதவ் அர்ஜுனாவின் மாமியார், லாட்ரி மார்ட்டினுடைய மனைவி, அந்த கட்சியில் புதிதாக சேர்ந்த அந்த லீமா ரோஸ் அப்படிங்கிற பெண்மணி தான். இவங்க எடப்பாடி பழனிசாமியை வந்து திருச்சியில் சந்தித்து அவரை வந்து அவரை வந்து கன்வின்ஸ் பண்ணி வந்து அவங்க கட்சியில் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்தது மட்டும் இல்லை, சேர்ந்த கையோட எம்எல்ஏ கேண்டிடேட்டாகவும் அவங்க சீட்டு வாங்கிட்டாங்க. அப்படி சீட்டு வாங்கிட்டு உள்ளே வந்து பெரும்பணம் செலவு செஞ்சு ஜெயிச்ச கையோட அந்த அதிமுகவின் பிளவுக்கு வந்து அவங்கள ஒரு காரணமாக வந்து நிற்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி எப்பேற்பட்ட ஆளுக்கு சீட்டு கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா அப்படின்னு மாற்று கட்சிக்காரர்கள் எல்லாம் பேசுகிற அளவுக்கு மிக ஒரு மோசமான ஒரு அரசியல்வாதியாக வந்து இந்த லீமா ரோஸ் மாறி இருக்காங்க. அப்படிங்கிறது தான் அதிமுகவில் இந்த பிளவை விரும்பாத அல்லது வேதனையோடு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற அதிமுக காரங்களுடைய கமெண்ட்டாக இருக்குது. இந்த பிளவுக்கு பாஜக ஆதரவும் ஆசீர்வாதமும் இருக்குமா, அல்லது இந்த பிளவுபடுகிற இந்த நபர்கள் பாஜகவை எப்படி கையாள போகிறாங்க, இனிவரும் காலங்களில் பாஜகவுடைய நகர்வு எப்படி இருக்கும்? ஏன்னா தேர்தல் முடிவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரிமோட் மோடுக்கு போயிட்டாங்க பாஜகவினர். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற இடங்களிலெல்லாம் வந்து அவருடைய ஆட்சி தான் கொடியேற்றி பறகுது. தமிழ்நாட்டில் இருந்த 4 எம்எல்ஏக்களில் 3 பேர் அவுட்டு. இப்போ ஒரு எம்எல்ஏ தான், ஒரே ஒரு எம்எல்ஏ தான், அதுவும் சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் நீலகிரியில் ஜெயிச்ச எம்எல்ஏ. அதனால் பல்பிடுங்கப்பட்ட பாம்பா மாறி போச்சு பாஜக. எப்படி இந்த பிளவிலிருந்து மீண்டு வர்றது, எப்படி கட்சி அங்கே திரும்ப புனரமைப்பு பண்ணுறது, திரும்ப அண்ணாமலையை கொண்டுறதா, அப்படியெல்லாம் வந்து அவங்க ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. இப்போதைக்கு பாஜகவை நம்ம எதுவும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லைடா, அவங்களே வந்து அடிச்சுப்பாங்க பிளந்துப்பாங்க அப்படின்ட்டு அது ஒதுங்கி நிற்கிது.
ஸோ இந்த பாஜகவினுடைய ஆதிக்கம் குறைஞ்சிருக்கிற இந்த நேரத்தில் நம்ம இந்த கட்சியை உடைச்சிட்டு நம்ம தனி அணியாக வெளியே போயிட்டோம்னா அட்லீஸ்ட் வந்து நம்ம அடுத்த தேர்தல் வரைக்கும் சர்வைவ் ஆகலாம். இந்த அதிமுகன்றது சர்வைவ் ஆவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து அதிமுகவினர் நினைக்கிறாங்க. இதற்கு விஜயினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? விஜய் வந்து இதை ஆதரிப்பாரா? தன்னுடைய அமைச்சரவையில் வந்து அவங்களெல்லாம் சேர்த்து போகிறா? அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னும் ஓரிரு தினங்கள், அதாவது இன்றோ நாளைய வந்து தெரிஞ்சிடும். ஆனால் ஒரு மிகப்பெரிய மக்கள் இயக்கம் இவ்வளவு பலவீனமான நிலைக்கு, தனக்கு 47 எம்எல்ஏக்கள் இருந்தும் கூட இவ்வளவு பலவீனமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க சுயநலம், மக்கள்கிட்ட இருந்து அந்நியப்பட்டு போயிருக்கிறது. இளைஞர்கள் பலம்ங்கிறது சுத்தமாக இல்லை. இதுதான் வந்து அதிமுக இன்னைக்கு இந்த நிலைக்கு தள்ளி இருக்கிறது. எம்ஜிஆர் காலத்திலும் சரி, ஜெயலலிதா காலத்திலும் சரி, இந்த இளைஞர் பலம் அதை அடுத்து மக்களாக நிற்கிறதுங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்தது. மக்களோடு இணை புரியாமல் இருந்தாங்க அதிமுககாரங்க. ஆனால் இப்போ அது வந்து மிகவும் குறைந்து போயிருக்கிறது. அதனுடைய விளைவு தான், மக்கள்கிட்ட இருந்து அவங்க அந்நியப்பட்டிருக்கிறதுனுடைய விளைவு தான் இன்னைக்கு அதிமுகங்கிறது அதனுடைய எதிர்காலம் என்னவாகும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு வந்து நிற்கிது.